Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. Model auxiliary verb பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே can, could, will, would அப்படின்ற verb பற்றி பார்த்துட்டோம். இன்னைக்கு may versus might அப்படின்ற model auxiliary verb பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வேர்புக்குமே ஒரே மீனிங் தான், அதாவது இருக்கலாம். இந்த ரெண்டு வேர்பையுமே பாசிபிலிட்டி பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பாசிபிலிட்டினா என்ன? சான்ஸ், அதாவது வரலாம் இல்லை வராமல் இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறத தான் சான்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வேர்புக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒருவேளை டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சா மே வந்து மோர் பாசிபிலிட்டிக்கும் மைட்டை வந்து லெஸ் பாசிபிலிட்டிக்கும் சொல்லலாம். அது என்ன மோர் பாசிபிலிட்டி லெஸ் பாசிபிலிட்டி? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவையும் இன்வைட் பண்ணுறோம், டிஸ்டன்ட் ரிலேட்டிவையும் இன்வைட் பண்ணுறோம், ஃபார்மாலிட்டிக்காக பக்கத்தில் இருக்கவங்களையும் இன்வைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக வருவாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அவங்கள தே வில் கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கோவிட் சிச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அதிகபட்சம் வரலாம். அவங்க வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. இந்த தேர்ட் கேட்டகரி இருக்காங்கல்ல, இது வரைக்கும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எதுக்கும் நம்ம போயிருந்திருக்க மாட்டோம், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிட்டுருந்துருப்போம், பக்கத்து வீடு அப்படின்றதுனாலன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க வர சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸை தே மே கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்ட் கேட்டகரியில் உள்ளவங்கள தே மைட் கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மோர் பாசிபிலிட்டி லெஸ் பாசிபிலிட்டி இதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மே மைட் ரெண்டையுமே ரெண்டுக்கு பதிலாகவும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன், அதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க போதும். இந்த மே மைட் ரெண்டையுமே ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியை பற்றி சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் அவன் சிக்காக இருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஹீ இஸ் சிக். இதுவே அவன் சிக்காக இருக்கலாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஹீ மே பி சிக். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் எதுவும் கிடையாது. மே அப்படிங்கிறது மாடல் ஆக்சிலரி வேர்ப். பி வேர்போட மீனிங் இரு அப்படின்னு ஏற்கனவே பி வேர்ப்ஸ் கிளாஸில் பார்த்தோம். அப்போது இந்த சென்டென்ஸோட மீனிங் அவன் சிக்காக இருக்கலாம். இதுவே அவன் பிஸியாக இருக்கலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மே பி பிஸி. அவன் ஆஃபீஸில் இருக்கலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மைட் பி அட் ஆஃபீஸ். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மே மைட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பெருசாக பாசிபிலிட்டியை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த சென்டென்சஸோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். அவன் சிக்காக இல்லாமல் இருக்கலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மே நாட் பி சிக். அவன் பிஸியாக இல்லாமல் இருக்கலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மே நாட் பி பிஸி. அவன் ஆஃபீஸில் இல்லாமல் இருக்கலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மைட் நாட் பி அட் ஆஃபீஸ். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதுவே பாசிபிலிட்டியாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? அவன் தூங்கிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ மைட் பி ஸ்லீப்பிங். அவன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மைட் பி டிரைவிங். அவள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஷீ மே பி ஸ்டடியிங். இங்கேயும் ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு மைட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மே யூஸ் பண்ணியிருக்கேன். மீனிங் என்னென்னா ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். இப்போது நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். அவன் தூங்கிக்கிட்டு இருக்காமல் இருக்கலாம், இது எப்படி சொல்லலாம்? ஹீ மைட் நாட் பி ஸ்லீப்பிங். அவன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காமல் இருக்கலாம், இது எப்படி சொல்லலாம்? ஹீ மைட் நாட் பி டிரைவிங். அவள் படிச்சுக்கிட்டு இருக்காமல் இருக்கலாம், இது எப்படி சொல்லலாம்? ஷீ மே நாட் பி ஸ்டடியிங். நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி பற்றி பேசுகிறதுக்கும் இந்த மே அண்ட் மைட்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ வில் கோ டு லண்டன் நெக்ஸ்ட் இயர். அவன் அடுத்த வருஷம் லண்டனுக்கு போவான், இது ஃப்யூச்சர் டென்ஸ். இதுவே அவன் அடுத்த வருஷம் லண்டனுக்கு போகலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மே கோ டு லண்டன் நெக்ஸ்ட் இயர். இங்கே நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இதை ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அவன் நாளைக்கு லேட்டாக வரலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஷீ மே கம் லேட் டுமாரோ. இந்த வருஷம் அவன் அவனோட பர்த்டேவை இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மைட் செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டே இன் இந்தியா திஸ் இயர். இந்த சிச்சுவேஷனுக்கும் மே மைட் ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். இப்போது நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம். அடுத்த வருஷம் அவன் லண்டனுக்கு போகாமல் இருக்கலாம், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மே நாட் கோ டு லண்டன் நெக்ஸ்ட் இயர்.
அவ நாளைக்கு லேட்டாக வராமல் இருக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? ஷீ மே நாட் கம் லேட் டுமாரோ. இங்கே சேம் சென்டென்ஸுக்கு நான் நெகட்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் கரெக்டான சிச்சுவேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவள் லேட்டாக வராமல் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். மேபி சீக்கிரம் வராமல் இருக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லுவோம். ஷீ மே நாட் கம் ஏர்லி டுமாரோ அப்படின்னு வேணால் சொல்லுவோம். ஸோ சிச்சுவேஷன் பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் அவன் பர்த்டேவை இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். இதை எப்படி சொல்லலாம்? ஹீ மைட் நாட் செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டே இன் இந்தியா திஸ் இயர். நெக்ஸ்ட் மே அண்ட் மைட்டை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குறதுன்னு பார்க்கலாம். மே வந்து மோர் ஃபார்மல், ரொம்பவே பொலைட் வென் கம்பேர்ட் டு மைட். நான் உள்ளே வரலாமா? இதை எப்படி கேட்கலாம்? மே ஐ கம் இன். நான் உங்களோட மொபைலை யூஸ் பண்ணலாமா? இதை எப்படி கேட்கலாம்? மே ஐ யூஸ் யுவர் மொபைல். நான் உங்கள் பெண்ணை எடுத்துக்கலாமா? இதை எப்படி கேட்கலாம்? மே ஐ டேக் யுவர் பென். இதுவே மைட் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குறதுன்னு பார்க்கலாம். நான் உள்ளே வரலாமா? இதை எப்படி மைட் யூஸ் பண்ணி கேட்கலாம்? மைட் ஐ கம் இன். இது கிராமட்டிக்கலாக கரெக்டு தான், ஆனால் ஜென்ரலாக நம்ம இது மாதிரி சொல்ல மாட்டோம். அப்போது மைட்டை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ இதை எப்படி கொஸ்டினாக கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ திங்க் ஹீ மைட் பி ஸ்லீப்பிங். இதுவே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்குவோம். அவங்க பசியாக இல்லாமல் இருக்கலாம். இதை எப்படி கொஸ்டினாக கேட்குறது? அவங்க பசியாக இல்லாமல் இருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படி கேட்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ திங்க் தே மைட் நாட் பி ஹங்க்ரி. இவ்வளோ நேரமாக காமனாக மே அண்ட் மைட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ மேயை வேறு எந்த சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு இந்த மே யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ இப்போது வீட்டுக்கு போகலாம். இதை எப்படி சொல்லலாம்? யூ மே கோ ஹோம் நவ். நீ இப்போ கிளம்பலாம். இதை எப்படி சொல்லலாம்? யூ மே லீவ் நவ். நீ அந்த பிளேட்ஸை அங்கேயே விட்டுறலாம். இதை எப்படி சொல்லலாம்? யூ மே லீவ் த பிளேட்ஸ் தேர். நெக்ஸ்ட் விஷஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மே யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உன்னோட எல்லா கனவுகளும் நிஜமாகட்டும். இதை எப்படி சொல்லலாம்? மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. இந்த நியூ இயர் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். இதை எப்படி சொல்லலாம்? மே திஸ் நியூ இயர் பிரிங் யூ ஹாப்பினஸ். உன்னோட பர்த்டே நீ விரும்புகிற எல்லாத்தையும் உனக்கு கொண்டு வரட்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மே யுவர் பர்த்டே பிரிங் யூ எவ்ரி திங் யூ விஷ் ஃபார். மைட் மேயோட பாஸ்ட் ஃபார்மாக இருந்தால் கூட பாஸ்ட் பாசிபிலிட்டியை பற்றி பேசுகிறதுக்கு இதை யூஸ் பண்ண மாட்டோம். பாஸ்ட் பாசிபிலிட்டியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.